இது வேற ஒரு கதை. ஓகேவா? இந்த கதையில் எப்படின்னா, நம்ம வந்து ஒரு நெரட்டிவாக சொல்கிறோம், அதனால வந்து கதைங்கிறேன். ஓகே. இது எப்படி ஒரு விஷயம்னா, ஒரு ஆர்த்தடாக்ஸாக ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபேமிலியில் படித்து முடித்து, அதாவது நல்ல படிப்பில் தான், நல்ல படிப்புன்னா ஒரு டெலிகம்யூனிகேஷன்ஸில் வந்து படிச்சிருக்கான் ஒரு பையன். அவன் வந்து பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு முதலீடு வந்து அவன் கொஞ்சம் தான் வந்து அவனுடைய பெட்டி கேஷை வச்சுருக்கான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும், பண்ணி அந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு டெலிகம்யூனிகேஷன்ஸ் முடித்த கிராஜுவேட். நல்ல ஒரு இதில் ஸ்கோரிங்கில் அவன் நல்லா வாங்கியிருக்கான், மார்க்லாம் வாங்கியிருக்கான். இருந்தாலும் அவனுக்கு வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்க்கணுன்ட்டு போகிறான். ஆனால் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ஆர்த்தடாக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்த ஒரு பையன். இப்போது அவங்களுக்கு வந்துட்டு அவங்க தாத்தா, ஏன்னா பேரன் இல்லையா, அந்த பேரன் வந்து அந்த மோட்டர்ஸ் ஆப்பராண்டியில் வந்து என்ன மாதிரியான மாடு வந்து சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் வெஞ்சரில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால. என்ன மாடுன்னும் போது அந்த மாடு வந்து தாத்தாவாக வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதனால தான் தாத்தா அவங்களுடைய ஒரு ஃபோர் ஃபாதரை யோசிக்கிறாங்க. ஏன்னா அப்பா வந்து உயிரோடு இருப்பார். அவங்க அப்பாவுக்கும் முன்னாடி இருந்த ஒரு இது தலைமுறையில் இருக்கக்கூடியவர் வந்து ஃபோர் ஃபாதர்னு சொல்லுவோம். எஃப்ஓஆர்இ, எஃப்ஓயூஆர் கிடையாது, எஃப்ஓஆர்இ. அவங்க அப்பாவோட அப்பாவாக இருக்கவங்க ஃபோர் ஃபாதர்னு சொல்லுவோம். சரி, அப்போ அந்த தாத்தா வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருப்பாரா அப்படின்னா, அந்த பையன் வந்து சரி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், நம்மளுக்கு ஒரு ப்ளெஸ்ஸிங்காக இருக்கும் அப்படின்ட்டு அதை வந்து வெஞ்சருக்காக போகிறான். அவங்க வீட்டில் சொன்னதை அவன் பார்த்துருக்கான் கூட, அவங்க தாத்தாவை தெரியும் அவனுக்கு. ஏன்னா பார்க்காத தாத்தா கிடையாது, அவன் வாழ்ந்திருக்கான், அவங்க தாத்தாவோட சில காலம் வாழ்ந்திருக்கான். அவர் எப்படிப்பட்டவர்னு அவனுக்கு தெரியும். பட் ஆனால் என்ன இதில் வந்து பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாரான்னா அதை பற்றி அவனுக்கு தெரியல, அவனுக்கு அவ்வளோ இது இல்லை. அப்போது ஒரு காட்டை வந்து காட்டுறாங்க. அவர் எந்த இடத்துல, அவர் வீடு வேறு இடத்துல இருந்தாலும் அவர் பிஸ்னஸ் பண்ண இடம் வந்து ஒரு காட்டு. சாதாரணமாக வந்து தள்ளுவண்டி கடையில் அவர் ரொம்ப எளிமையான ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க. அந்த அந்த காலம் அவங்க அப்பாவே வளர்ந்து அப்புறம் பையன் வந்து இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸ்லலாம் முடித்து அதுக்கப்புறமா அவன் வந்து ஒரு வெஞ்சரை வந்து அவன் ஸ்டார்ட் பண்ணுறான். அவனோட முதலீடில் அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இது யார், அவங்க அப்பா கொடுத்தது இது என்ன சொல்ல முடியுமா, இல்லைன்னா அவங்க தாத்தா கொடுத்த ஒரு முதலீடுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அவன் வந்து காட்டில் காட்டுறாங்க. எப்படி காடு கிடையாது, லேண்டு காட்டில் அவங்க வந்து முதல்ல அந்த தள்ளுவண்டியில் இருக்கக்கூடியது. ஏன்னா 4 சைடுமே அது ஓப்பனாக இருக்கும். எல்லாருக்குமே வந்து தெரியும் அதில் வந்து என்ன வியாபாரம் நடக்குதுன்ட்டு. எந்த ஒரு மறைமுகமான ஒரு சில விஷயங்கள் கிடையாது. அவங்க வந்து அன்றாடம் என்ன வருமானம் இருக்குது அதுக்கான அந்த வேலைகளை பார்ப்பாங்க. அதுக்கான அந்த என்ன அதில் வருமானம் வந்ததோ அதில் வந்து அவங்க திரும்ப முதலீடு எவ்வளோ பண்ணணும், திரும்ப அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்றத பண்ணிகிட்ருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய தள்ளுவண்டி அந்த இது வந்து ஒரு பேஸ் லைனாக எல்லாருமே நம்புவாங்க. அந்த பேசிக்காக வந்து அந்த ஒரு விஷயம் கட்டையில் இருக்கக்கூடிய வீல் கிடையாது. சில பேர் தள்ளிகிட்டே போகிறதுக்கு வந்து அது டியூப் போட்ட ரிம்மு போட்ட வீலு, அது நிறைய நம்ம பார்ப்போம்ல. அது மோட்ரு வச்சுருப்பாங்க சில பேர், அது அப்படியே உட்காந்துட்டே ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும், இல்லைனா தள்ளிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தா பங்க்சர் ஆகிடும் டயரு, ரிம்மெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிடும், ஒடுங்கி போன மாதிரி இருக்கும். அப்போது தாத்தா காலத்தில் செஞ்சக்கூடிய அந்த ஒரு காட்டு இப்போ இருக்க ரீசன்ட் ட்ரெண்டில் டெலிகம்யூனிகேஷன்ஸ் முடிச்சு வந்த பையனுக்கு வந்து அந்த பிஸ்னஸ் வெஞ்சர் எப்படி வந்து அவனோட முதலீடில் எந்த அளவுக்கு அது சரியானதாக இருக்கும். இப்போ தாத்தா வந்து அந்த பையனோடது இல்லை, அவர் வந்து இறந்துட்டுருக்காரு. அப்போது அவர் வச்சுருந்த அந்த காட் மட்டும்தான் தெரியும். இப்போ நான் வந்து ஃப்ரீயாக அவனுக்கு என்ன ஐடியா கொடுப்பேன், அட்வைஸ் கொடுப்பேன்னா, நீ அந்த லெங்க்த்து, பிரெத்து, ஹைட்டு அதெல்லாம் வந்து கணக்கிட்டுக்கோ.
பொருளில் வந்து எங்கே வைக்கிறாங்களோ அந்த லெங்க்த்து ஹைட்டு பிரெத்தெல்லாம் வந்து அந்த வித்தெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே மொபிலிட்டிக்காக வீல் வச்சுருப்பாங்கல்ல, அது தள்ள முடியுதோ தள்ள முடியலையோ, சில நேரங்களில் முட்டு கொடுக்கறக்கு ஒரு 2 செங்கல் கூட வச்சுருப்பாங்க, இல்லை ஏதோ ஒன்று நகராமல் இருக்கிறதுக்கு சில இதெல்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து அப்படியே தான் இருக்குது. அவங்க வந்து அந்த பழைய கால வண்டியை வந்து வச்சுருக்குறாங்க. அவனுக்கு பார்க்குறான். ஆனால் அதுலேயே வந்து அவன் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வியாபாரம் பண்ண முடியுமான்னா அவனால் அது வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ அப்போ மொபிலைசேஷனுக்கு அவன் வந்து பிலோ அதில் இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு மேலே வந்து இருக்கக்கூடிய பொருளை வைக்கக்கூடிய ஒரு இடங்களில் இருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இவன் ரோடாக கொண்டு போய் விற்கக்கூடிய ஒரு இது இல்லைல்ல, ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு அவனோட பொருளை வந்து விற்கிறதுக்கு உண்டான ஒரு சில பேர் வந்து அதை யோசிப்பாங்க. கார்ட் அப்படின்னு இருந்தது. கார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் தான் நம்ம வந்து பார்ப்போம். முன்னாடி சில பேர் வந்து அதை ஃப்ளிப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதை யூஸ் பண்ணாங்க. அந்த இப்போ இதிலெல்லாம் ஆன்லைனில் இருக்கக்கூடிய அந்த மோடில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு அது தெரியும். பட் இப்போது என்ன ஆயிருக்குன்னா, அந்த பையன் வந்து அதை பிலீவ் பண்ணுறான். அந்த கார்ட் வந்து அவங்களுடைய தாத்தாவோட இதுதான்னு ஒரு சென்டிமெண்டலான ஒரு வேல்யூ இருக்குது. அதை வச்சுட்டு அவன் பிஸ்னஸ் பண்ண முயற்சிக்கல. பட் அதை வந்து அவன் வந்து அவங்க இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத அவன் நினைக்கிறான். ஏன்னா அதை அவ்வளோ காலம் இருந்து அந்த இடத்துலேருந்தே அவர் வந்து அதை அங்கேயே விட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னும் போது அவன் வந்து அதை எடுக்கணும், அவங்க இருக்கிற இடத்துல வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். பட் ஆனால் அதை கொண்டு காமிச்ச சில நபர்கள் இருக்காங்கல்ல, இதோ இங்கே தான் அவர் இருந்தார், எங்களுக்கு தெரியும் அவரை நல்லா, இந்த தான் அவங்க வியாபாரம் பண்ண வண்டி, இதை நாங்கள் அப்படியே தான் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு அதை காமிக்கிறதுக்காக ஒரு சில பேர் இருக்கிறாங்கல்ல. இப்போ அவங்க வந்து அதுக்கான ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்பாங்க. ஏன்னா டாக்குமெண்ட்ஸு அதுக்கு வந்து உங்கள் தாத்தா தான் ப்ரூஃப் கேட்பாங்க. நீ தான் அவங்களுடைய பேரன் அப்படிங்கிற ப்ரூஃப் கேட்பாங்க. இதில் வந்து நீ வியாபாரத்துக்காக வந்து எந்த இடத்துல வைக்க போகிற, என்ன பண்ண போகிற அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த பேப்பரெல்லாம் சரியாக இருந்தால் தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயம். இவன் வந்து சரி நான் கணக்கு இந்த மெஷர்மெண்ட் மட்டுமே எடுத்துகிட்டு இது பண்ணிட்டு போகிறேன், அதுக்கப்புறமா இதை எப்போ அந்த அந்த ஃபிசிக்கலாக அந்த ப்ராடக்ட்டுங்கிறேன் அந்த ஃபிசிக்கலாக அந்த கார்ட்டை வந்து எப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு அது கிடைக்குமோ அந்த டைமில் நான் எடுத்துக்கிறேன்ட்டு முதல்ல ஆரம்பிக்கிறக்கூடிய பசங்களை அதெல்லாம் சொல்லும் போது அவங்க நம்ப தான் அவங்க வந்து சில விஷயங்களை வந்து செய்கிறாங்க. அதை வந்து போகிறான் அவனுடைய என்ன இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து என்ன லாபம் வருமோ அதில் வந்து ஆன்லைனில் அவங்க வந்து வர்த்தகம் பண்ணுறது பெட்டர். இப்போ என்ன ஆயிருக்கு, பாப்அப் விண்டோவில் வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்ட்டு ஒரு இத்தனை இதில் வந்து நிறைய வெஞ்சர்ஸில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், கண்டிஷன்ஸ் அப்ளை, சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படின்னு போட்டால் இவனுக்கு இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கிற ஒரு விஷயமே இவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி தான் அவன் இன்வெஸ்ட் பண்ணுறான். அவனுடைய ப்ராடக்டில் திரும்பவும் அவன் அந்த ப்ராடக்டை மட்டுமே பண்ணுற மாதிரி இருக்கான்னு பார்த்தா நிறைய ப்ராடக்ட்ஸோடு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு திடீர்னு மார்க்கெட் டவுனு, அதில் இன்வெஸ்ட் பண்ணதில் எதுவுமே வந்து ரிட்டர்ன் ஆகாது, அது வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. இதில் என்ன ஒரு கணக்குனா, அப்போது தாத்தா உயிரோடு இருக்கிறாருன்னா அது வந்து ஓகே, அது ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தாத்தா தான் இல்லையே, அப்போ இன்கம்பன்சி ஆன்டி இன்கம்பன்சின்ட்டு இதை வந்து லீகலான ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அதை வேற இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ முதலீடில் அவனுக்கு என்ன வேணுமோ அந்த அளவு வந்து அவன் வெஞ்சரில் அவன் இன்வெஸ்ட் பண்ணி அவன் ப்ராடக்ட்டுக்கு உண்டான ப்ராஃபிட் அண்ட் இதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு கார்ட்டில் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குன்னு, ஏன்னா அந்த மாதிரி தான் கார்ட் வச்சு நிறைய தாத்தாங்க நிறைய வியாபாரம் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஆளுங்க அதில் அந்த கார்ட்டில் அவங்களுடைய இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஸ்கேலிங் வந்து இன்வெஸ்டர்ஸ் குரூப்பை அதிகப்படுத்துறதுக்கு விரிவாக்கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் பண்ணிட்டு இருப்பாங்க.
இதில் இவன் தாத்தாவையும் யோசிச்சுனே போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணான்னா இவனுக்கு வந்து அது லாஸ் ஆகுது. அப்போது என்ன இது பண்ணுறாங்க அப்படின்னும் போது தாத்தாவை திரும்ப வர வைக்க முடியுமான்னு பார்த்தா சரியாக இருக்குமா? தாத்தா வந்து இறந்து போயாச்சு. அந்த தாத்தா வந்து என்ன ஆயிருப்பார்? தாத்தா வேற எங்கேயாவது பிறந்திருப்பார். சின்ன எந்த காலத்தில் அவர் இறந்து போனார் அந்த ஒரு இயர் இருக்கும். பிறப்பு இருக்குது, ஒரு இறப்புன்னா ஒரு அந்த தாத்தா இறந்து போயிட்டாருன்னு அவனுக்கு தெரியும், அவன் பார்த்துருக்கான், அந்த இயர் வந்து அவனுக்கு தெரியுது. அப்போ அந்த இயர்லேருந்து இப்போ இருக்க கால வரைக்கும் எவ்வளோ காலம் இருக்குது. அப்போ அந்த தாத்தா வந்து மறுபிறப்பு எடுத்திருந்தா கூட அது முருகனோ கண்ணனோ கிருஷ்ணனோ இல்லை வந்து பிள்ளையாரோ ஏதோ ஒன்றுத்தில் ஏதோ ஒரு வர்க்கத்துள்ள அவங்க வந்துன்னு இருப்பாங்க, வளர்ந்துன்னு இருப்பாங்க. இப்போது நீ உன் தாத்தா தான் வேணும்ன்ட்டு நீ கூப்பிட்டேன்னா இந்த குழந்தை ஏற்கனவே பிறந்த குழந்தை திரும்ப உனக்கு தாத்தாவாக திரும்ப வருமா? அப்போது இந்த இதை வந்து எப்படி நம்ம இது பண்ண முடியும்? இதற்காக திரும்பவும் இன்னொரு ஒரு கிளாஸில் சால்வென்சி குரூப்பு இன்சால்வென்சி குரூப்புன்னு அதுக்காக எப்படி பண்ண முடியும்? இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், டவுன் மார்க்கெட் டவுன் ஆகிடுதுன்னா அப்போ நீ கீழே வந்து அந்த வீலு முட்டு கொடுத்ததாக இருந்தாலும் அந்த டயரில் காற்று இறங்கி போனதாக இருந்தாலும் ரிமூவ் டேமேஜ் ஆகிருந்ததுனாலும் மொபிலிட்டிக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் இருக்குல்ல, மொபிலைசேஷனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அப்போ நீ வந்து நிலையானதாக இல்லை, அது வந்து அது சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறத உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்போ மொபிலைசேஷனில் அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் என்ன தேவையாக இருக்குமோ அந்த ஏஜில் அந்த வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து லாபமாக இருக்கும். ஏன்னா இஸ் அச் அ டெடிக்கேட்டட் பேரண்ட். அந்த பேராண்டி வந்து அவங்க தாத்தா வந்து ரெவேர் பண்ணுறான், அவ்வளோ மதிப்பு கொடுக்குறான். ஏன்னா எவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அதில் எவ்வளோ விஷயங்களில் அவனுடைய நாலேஜை வச்சுட்டு அவன் வந்து மற்றவங்க வேறு யாராவது சொல்கிறதில்ல அது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவன் முன்கொண்டு போயிட்டு இருந்தானா கூட அதில் ஏற்றத்தாழ்வுகளில் அவனுடைய விஷயம் வந்து அவனுக்கு தெரியும், அவன் மட்டும் போயிட்டே இருக்க போகிறான். இவன் பிற்காலத்துலேயும் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய காலகட்டங்கள்லேயும் சேர்ந்து சுமந்துனே முற்பட்டு அடுத்த இதில் ப்ரோக்ரெஸ் ஆகி போகணும் அப்படின்னு போகும்போது ஏற்கனவே தாத்தாலாம் பிறந்து வளர்ந்துன்னு இருக்கக்கூடிய அந்த வயசில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இவங்க திரும்ப பிற்காலத்துலேயே இழுத்துன்னு வந்தாங்கன்னா அப்போது உங்களுக்கு என்ன இதில் நீ பாசிபிலிட்டிஸ் பார்க்குற, என்ன ப்ராபபிலிட்டிஸ் பார்க்குற? மேபி அ பாய் ஒரு கேர்ள் அவர் என்னவா பிறந்தாருன்னு நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. அப்படி சில பேர் டெலிகம்யூனிகேஷன்ஸில் அது கூட கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. பட் ஏதோ ஒரு ஜெண்டர் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு அந்த ஏஜ் குரூப்பில் என்ன தேவையாக இருக்கும் அப்படிங்கும் போது அதில் இன்வெஸ்ட் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அது லாஸாக இருக்காது, கெயினாக தான் இருக்கும், ப்ரொக்ரெசிவாக தான் இருக்கும். ரீட் த லீகல் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னும் போது பாயிண்டர்ஸு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதா பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் உடனே அக்செப்டுன்னு எந்த இடத்துல ஓகே அப்படின்னு இருக்குங்கிறத பார்த்துனே போய் கிளிக் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஏன்னா அவ்வளோ கண்டென்ட் இருக்கிறத வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாமே நிதானமாக நீங்கள் படித்து அதுக்கு என்ன ஒவ்வொன்றும் புரிஞ்சுன்னு நீங்கள் வந்து அதை இது பண்ணுறீங்களாங்கிறது தெரியாது. இன்கம்பன்சினா என்ன, ஆன்டி இன்கம்பன்சினா என்ன, சால்வென்சினா என்ன, ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுதா இல்லை அது சால்வ் பண்ண முடியாத ஒரு சில ப்ராப்ளமாக இருக்கா? ஏன்னா பிளாக் பண்ணி வைக்கிற சில வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்க விஷயங்களில் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக அந்த நல்லா தெரிகிற மாதிரி அளவு ஃபாண்ட் சைஸ் இருக்கா, 1 or 2 லிமிட்டேஷன்ஸ் மார்க்கெட் ரிஸ்க்கை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கு நான் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது வந்து எம்என்சிஸில் ஐடியில் தான் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற சில பேர் இருக்காங்க. அவங்க வந்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, ஃபாரின் கண்ட்ரீஸோட இருக்கக்கூடிய சில ப்ராஜெக்ட்ஸோ இல்லை சில விஷயங்களுக்காக அவங்க வந்து டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்காக இருக்கக்கூடிய அந்த கேப் புக் பண்ணியிருப்பாங்களோ இல்லைனா வந்து பெரிய பெரிய அது சாதாரண பஸ் கூட இல்லை, வேறு வேறு கம்பெனிக்கான அந்த ஒரு பஸ்ஸஸ் இருக்கும். ஏன்னா அது எம்என்சி தான், அது மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு தான் இருக்குது. ஸோ அப்போது அந்த செஸ் குரூப்லலாம் போய் அந்த லைன்லலாம் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த இதுவாக இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து ஒரு
ஃபெனாமினல் growth, ஃபெனாமினல் அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்த்தா, இப்போ அமெரிக்காலேருந்து நம்மளுக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை நம்ம பாருங்க, பசிபிக்கில் இருக்கக்கூடிய அந்த ஓஷன் வந்து லேண்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அமெரிக்காவில் நம்ம ஒரு காலை பதிச்சு வச்சு அங்கேருந்து நம்மளோட பார்க் ஸ்ட்ரேட்டுக்கு இன்னொரு காலை பதிச்சு வைக்கிறோன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது வந்து தாத்தா கால குரூப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து அமெரிக்கா இதில் வந்து அப்போவே அமெரிக்கன் ரெவல்யூஷன் எல்லாம் அது இது பண்ணிவிட்டு நியூவாக இருக்கக்கூடிய கான்டெம்பரரிஸ் தான் அமெரிக்கன் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டைலு அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு வந்தாங்க. இப்போ அந்த பேஸ் லைனும் அந்த அவ்வளோ அளவு ஃபுட் லெங்த் இருக்கக்கூடிய இதுலேயும் நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த பேஸ் லைன்லேயும் வந்து நம்ம பார்க் ஸ்ட்ரேட்டில் அதை காலை வச்சோம். இந்த இருக்கிற இதுலேயும் இந்த இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் வந்து இதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பேரனோட கால் சைஸு எவ்வளோ இருந்திருக்கும், தாத்தா அந்த காலத்தில் அவரோட கால் சைஸு எவ்வளோ இருந்திருக்கும். உயிரோடு இருந்தாவது அவர் அசை போட்டுனே இருப்பார். அவர் வந்து அந்த காலத்தில் அவர் எப்படி வளர்ந்தாருன்னு சொல்லினே இருப்பாங்க. சின்ன வயசில் அந்த பசங்க பார்க்குற பசங்க, அவங்க கூடவே வளர்கிற பசங்க ஷூ போட்டுட்டு நல்லா டைட்டாக, ஏன் அவர் தாத்தா போட்டுன்னு இருந்தாருன்னா ஷூ போட்டாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்க பசங்க மற்ற ஸ்கூலில் படிக்க வர பசங்கள்லாம் வந்து இல்லை எக்ஸிக்யூட்டிவ் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, இல்லைன்னா வந்து வேறு ஒரு இடங்களில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க எல்லாமே வந்து ஷூஸ் போடுற பழக்கம் இருக்குது. அதனால அவங்க வந்து ஷூஸ் போட்டு போகிறாங்க. அப்போ உடனே தாத்தா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாரா, நான் இவ்வளோ சொல்லியும் வந்து பேரன் வந்து இப்போ ஸ்கூலுக்கு வந்து ஷூ போட்டுன்னு போகிறான் அப்படின்ட்டு. இந்த மாதிரியான நிறைய டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. அதனால் நீங்கள் இறந்து போன தாத்தா நினச்சிட்டு அவரால் எல்லாமே பாசிட்டிவான விஷயங்களாக வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியாது. இந்த ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன். அமெரிக்காவில் ஒரு காலை வச்சுட்டு நம்ம வந்து இந்தியாவில் ஒரு காலை அந்த பார்க் ஸ்ட்ரேட்டில் வச்சு நம்ம இதுக்கும் அதுக்கும் வந்து மெஷர்மெண்ட்டு கரெக்டாக தான் இருக்குது, அதனால தான் அந்த பிரிட்ஜெலாம் நம்ம போட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாதனை அதெல்லாம். இப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான பிஸ்னஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும் போது, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய குறுக்கு சந்தில் போய் அதுக்கப்புறமா அங்கேருந்து நட்டுவாங்கிலியில் ஒரு கர்வ் எடுத்து நீங்கள் உள்ளே வந்துன்னு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கிற வேலை கிடையாது அது. இதில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஏன் அது ரிஸ்க்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிக்க முடியாத அளவுக்கு சில உள்ளே தான் இன்டர்னலாக தான் நம்ம உள்ளெல்லாம் சுற்றினே இருந்திருப்போம். ஆனால் அதில் என்ன எவ்வளோ ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு அவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா அது வெளிநாடு தொடர்புகளுக்கு உண்டான ஒரு விஷயங்கள் வேறு, உள்நாடு தொடர்புகளுக்கு உண்டான ஒரு விஷயம் வேறு. அப்புறம் இன்டராக இருக்கக்கூடிய ஸ்பேஸ்க்குள்ளே தான் நாங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரியான இருந்தது. அதுக்குண்டான சில ஸ்பேஸிங்கை வச்சு தான் நாங்கள் ஒர்க் பண்ணோங்க. முதல்ல நான் இதுக்கு ஏன் அப்படி ஒரு ரிஸ்க் வருதுங்கிறத சொல்கிறேன். சிட்டி பேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய இடங்க பார்த்தா கன்ஃபைன்டான சிஸ்டம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. க்ளோஸ்டாக காம்பவுண்டட் வால்ஸு வித் கேட்டு, அப்புறம் எல்லாமே வந்து டிஃபைன்டு ஸ்பேஸு, அந்த மாதிரியான ஒரு இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்னு. இப்போது ஓப்பனாக கல்டிவபிளான ஒரு ஸ்பேஸில் கல்டிவேஷன் லேண்டு, இல்லைன்னா புறம்போக்கு அப்படிங்கிற மாதிரியான அன்கல்டிவேபிள் லேண்டாக இருக்கக்கூடிய சில ஓப்பனாக இருக்கக்கூடும். அது வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதாவது பண்ண முடியாது, விளை நிலமாக கொள்ள முடியாது. ஆனால் இண்டஸ்ட்ரியல் ஸ்பேஸிங்காக இல்லை வந்து ஒரு ஷாப்பிங் அவுட்லெட்டோ இல்லைன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயம் நிறைய இடங்களில் வந்து பட்டா போட்டு கொடுப்பாங்க. கவர்மெண்ட்டோடைய ஒரு ஸ்கீமாக இருந்ததுன்னா அதுக்காக லோன் எடுக்க வராங்க, அதுக்காக சில விஷயங்களுக்காக அப்ளை பண்ணியிருக்காங்கன்னா அதுக்காக வந்து அதை வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு வரும். ஸோ அதனால தான் அது வந்து புறம்போக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். புறம்போக்கானது என்னன்னா, அவுட்லெட்டாக இருந்துச்சா
அது என்ன ஏதோ ஒன்று ப்ராசஸ் ஆயிடுச்சு, அதுக்கான ஒரு விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து இண்டஸ்ட்ரியலான இருக்கக்கூடிய என்ன ஒரு வேலைக்காக கொடுக்குறாங்க, இல்லைன்னா வந்து எதுக்காக வந்து அந்த இடம் வந்து பயன்படுது அப்படிங்கிறத வந்து ஒரு இன்டர் ஆலியா அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இந்த இன்டர் ஆலியாவில் இல்லாத ஒரு டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வேறு ஒரு இதுக்கு வந்து நம்ம செயல்படுத்த முடியாது. ஏதோ சும்மா ஃப்ரீயாக இருக்குது, அதுக்காக நம்ம ஏதோ ஒரு தட்டி வெட்டி போட்டு அதை வந்து ஒரு கன்ஃபைன்டான ஒரு இது தான், அதனால் அதை பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஒரு சில லேண்ட் ரெவென்யூக்கு உண்டான ஒரு சில டாக்குமெண்டேஷனுக்கான ப்ராசஸ் எல்லாம் இருந்திருக்கும். அது வந்து கவர்மெண்ட்டாக பண்ணக்கூடிய இடங்களில் கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு நிர்ணயத்தில் அதை செயல்பட்டு வச்சுருப்பாங்க. இந்த இன்டர் ஆலியாவாக இல்லாததாக இருந்ததுன்னா அதில் வந்து ரிஸ்க் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ ஒரு இதில் வந்து நம்ம சொல்கிறோம் நிறையா வந்து இந்த மண்ணுக்கான வேல்யூ அப்படின்னு. இப்போ இந்த மண்ணுக்கான வேல்யூ அப்படின்னும் போது சில இடங்களில் மணல் மூட்டையாக வச்சுட்டு அதை எட்டி வந்து உதச்சா அதில் வந்து ஒரு சவுண்டு வருமா. அது வந்து பெயினான ஒரு சவுண்டா இல்லைன்னா வந்து கம்ஃபர்டபுளான ஒரு சவுண்டா அப்படிங்கிறத வந்து அந்த மண்ணுக்கு உண்டான வேல்யூவில் தெரிய வரும். அப்படிங்கிறத சத்தம் அந்த அது எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு எனக்கு தெரிய வரும்போது எனக்கு அவ்வளோ ஒரு அப்படி சிரிச்சுன்னு இருந்தேன் நான் விழுந்து எவ்வளோ கோவம் வருது. அது சாதாரணமாக வந்து நம்மளுக்கு ஒரு மண்ணுக்கு உண்டான வேல்யூவை எப்படி அதை டிசைட் பண்ணுவாங்க. அது வந்து அந்த மண் வந்து வழியில் இருக்குதா இல்லைன்னா வந்து அந்த மண் வந்து சிரிச்சுனே அப்படியே இதுவாக இருக்குமா அப்படிங்கிறத மண்ணை உதைக்கும் போது தெரியுமா. அப்போ எப்படி வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து நம்ம சில இடங்களில் நம்ம இது பண்ணுவோம். அது வந்து ஒரு கர்ஸான ஒரு விஷயமா. இப்போ இந்த டெலிகம்யூனிகேஷன்ஸில் இருந்தவன் கர்சரை வச்சுருந்துருப்பான், அதை வச்சுருப்பான். அவனுங்களுக்கு வந்து இந்த என்ன கர்ஸு எந்த காலத்தில் யார் விட்ட கர்ஸுங்கிறதெல்லாம் இவனுக்கு தெரியவே தெரியாது. இவன் எதுக்கு அதெல்லாம் அனுபவிக்கணும். இப்போது எந்த இடத்துல அவனுடைய வெஞ்சர் அவன் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதில்ல, யாரோ எந்த காலத்துலேயும் என்னமோ இதுக்கான ஒரு விஷயங்களில் இல்லைன்னா சில நேரங்களில் இது ஒரு த்ரெட்டாகவே அவங்களுடைய இது வந்து முதலீடில் அவங்களுக்கு வருமானமோ இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பெருக்கமோ அவங்களுக்கு ஒரு வளமும் வரக்கூடாதுன்னு இருக்கக்கூடிய சில ஒப்போனண்ட்டை வந்து அவங்க தடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ஏன்னா தலை குமிச்சு போடக்கூடிய ஒரு சில இடத்துல படி அளப்பாங்களாம். சில தலையை வெட்டிட்டு அந்த குமிழ் மாதிரி இருக்கும்ல கூறாக இருக்கக்கூடியது அதை வெட்டிட்டு அதுக்கப்புறமா படி அளக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு சில நேரங்களில் நிறைய விஷயங்களை வந்து இது பண்ணுவாங்க. இப்போ நானே வந்து அந்த காலத்தில் விட்ட கோர்ஸில் எனக்கு வந்து யாராவது அந்த மாதிரியான ஒரு சாதாரணமாக ஒரு முயற்சியில் ஏதோ ஒரு அந்த வழியில் வந்து ஒருவேளை ஒரு மண்ணில் வந்து ஏதாவது ஒரு முயற்சி சரியாக இருந்தால் பலனாக இருக்குமா இல்லை இருக்காதாங்கிறதுக்காக அப்படி பண்ணால் அப்போது நிஜமாகவே அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வலி உணரப்பட்ட ஒரு மண்ணுக்கு உண்டான ஒரு துடிப்பு நம்மளுக்கும் அதை வந்து தெரிஞ்சுதுன்னா நம்ம வந்து யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் அதை வந்து கர்ஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு பிடிக்காத நபர்களில் வந்து கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கு வெறுப்புக்கு உண்டான ஒரு சில மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 நல்லா விடு, இன்னும் இரு நானும் சேர்ந்து விடுறேன் அப்படின்ட்டு எல்லோரும் வந்து அதை வந்து பண்ணுற அந்த மாதிரியான ஒரு வக்ரத்துக்கோ இல்லைன்னா அதை வருத்தி இருக்கக்கூடிய ஒரு சில நிலைக்கும் வந்து நம்ம எப்படி அதை வந்து ஆட்படுத்தும். அப்போது கர்ஸ் வந்து யார் விடுவாங்க, உதைக்கிறவங்க விடுவாங்களா கர்ஸு, இல்லைன்னா அந்த வலியை ஏற்படுத்தக்கூடிய அந்த உணரக்கூடியவங்களுக்கு வந்து கர்ஸ் வந்து இது பண்ணுவாங்களா. இதையும் வந்து நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. அந்த மாதிரி ஒன்று அந்த அந்த பிடிப்பு அப்படியே இங்கே பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்குது, மூச்சு பிடிப்பு தான், நல்லா மூச்சு இழுத்து விட்டிங்கனாவே நல்லா சரியாக போயிடும். இங்கே ஏதோ இதான மாதிரி இருக்குது, சுளுக்கான மாதிரி இருக்குது, உடஞ்சிட்ட மாதிரி இருக்குது,
எதுக்கு எங்கே நம்ம ஏன் அப்படி ஆயிருப்போங்கிற மாதிரியான ஒரு இதுவே இல்லாமல் ஏதோ சில இடங்களில் சில விஷயங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு இது பாதிப்புக்கு ஆகுது அப்படின்னும் போது, ஏன்னா அது உணரப்படக்கூடிய வலி வந்து ஒரு நபரோட வழியாக வந்து நம்மளுக்கு அந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது. அப்போ அந்த மாதிரியான சத்தம் எதுக்கு வருது? அந்த மாதிரி ஏற்றுறது ஏன் அப்படி வருது? ஏத்தோங்கிறது இரிகேஷனு கெனாலு அது இதுன்னெல்லாம் போடக்கூடிய அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இப்போ அடிக்கவே முடியல, இல்லை கை வைக்க முடியல, இல்லை காலை உடைக்க முடியல அப்படிங்கிற போது எப்படி அந்த மாதிரியான ஒரு உணர்வுகளை வந்து கொடுக்குறாங்க? இது வந்து ரொம்ப ஒரு மோசமானதுக்கு உண்டான ஒரு சில எக்ஸாம்பிள் இது. இதெல்லாம் வந்து இதுக்காக ஒரு ரிஸ்க்கை வந்து அவங்க அதை ஆரம்பித்தோம் சரி வரல, அதனால் அப்படியே அதை விட்டுட்டோம் அப்படின்னும் போது வேற ஒருத்தங்களுக்கு அது ஈஸியான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிடும். ஏன்னா இந்த வருத்தத்தையே இந்த வருத்தலில் இந்த ஒரு குடைச்சல்லையே நம்ம அதிக ஆழ்த்திட்டு இருந்தால் இதை வந்து பண்ணுறதுக்கு வந்து நிறைய முயற்சிகள் நடக்கும். காலெல்லாம் அப்படியே சில பேர் சொல்கிறாங்க, காலெல்லாம் வந்து இதாகி புழுத்து போய் தண்ணியாக நீராக வடியுது, என்ன ஆகுதுன்னே தெரில, திடீர்னு காலில் வந்து அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அது வந்து அந்த ஆள் எத்து கூட இல்லை, அந்த ஆள் வந்து அந்த மாதிரியான இது கூட பண்ணலை அப்படின்னும் போது ஒரு நபருக்கு வந்து அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு எப்படியான ஒரு விஷயங்களாக இருக்கும். நகரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வீல் சேரில் உட்கார வைக்கப்பட்ட, முதுகெலும்பு உடைக்கப்பட்ட, அவங்களுக்கு உண்டான ஸ்ட்ரெஸ்ஸு அவங்க அதனால் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நிறைய எம்என்சியில் இருந்த ஆளுங்க, ஐடியிலலாம் வேலை பார்த்துட்டு இருந்த ஆளுங்களுக்கு இந்த மாதிரி அவங்க நாடாருக்கு உண்டான ஒரு விஷயம் இல்லை, நெட்டார் அப்படின்னாங்க. அதை நட்டு வச்சாங்க, அதனால அது வந்து பிடுங்கின்னு போயிடுச்சு, அதனால வந்து நெட்டார், அது வந்து நாடார் கூட இல்லை நெட்டார் அப்படின்னாங்க. அப்போ நெட்டாருக்கு வந்து இந்த மாதிரி ஆகுதுன்னா அப்போ எல்லாருக்கும் ஏன் அதை பிரித்து அதை வந்து பங்களிப்பில் திட்டத்தில் வந்து கொடுத்துன்னு இருப்பாங்க? அதனால் இந்த மாதிரியான ஒரு சில ஆபத்துக்கள் இருக்குது. அப்போ சரி ஓகே, அந்த வழி தானே, அந்த காலை துண்டாக்கி அதுக்கப்புறமா வீல் சேரில் உட்கார வச்சு நகர முடியாது, சரி அது கொஞ்சம் கொடுங்க பரவாயில்ல, என்ன பண்ணுறது அப்படின்னு யாராவது வாங்கிக்கிறதுக்கு முன் வருவாங்களா? அதை பகிர்தலுக்கு அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கு வருவாங்களா? அந்த மாதிரியான ஒரு பயமுறுத்தி ஒரு த்ரெட்டு, அது வந்து த்ரெட்டு ஆக்சுவலாக. அப்போ நம்ம ஸ்ட்ரென்த்து வீக்னஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸுன்னு இருக்கக்கூடிய அந்த இதில் அந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு ஒரு சிம்பிளான ஒரு ரூலில் சொல்லுவோம். அது ஆக்சுவலாக ரிஸ்க்கு தான். அந்த ரிஸ்க்கை வந்து எவ்வளோ ஆழ்ந்து நம்ம இவ்வளோ ரிஸ்க்கா அப்படின்னு நம்ம ஏதோ ஒரு ப்ராஃபிட்னா இன்னொருத்தனுக்கும் தேவையானதுன்னு நினச்சி தானே அவனுக்கு அதை வந்து அவனுக்கு கிடைக்க போயிருது. அதில் அவன் வந்து வாங்கி ஒரு சில விஷயங்களில் தேவையானதை நம்ம கொடுக்குறோம், அதனால இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தில் நம்ம வந்து அதை ஒரு இதுவாக நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரியான ரிஸ்க்கெல்லாம் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இது ஓப்பன் ஸ்பேஸில் விளைநிலைகளில் எல்லா இடத்துலையுமே காம்பவுண்ட் போட்டுட்டு இருக்கிறது கிடையாது, வேலி தட்டு அந்த மாதிரி தான் ஏதாவது வச்சுருப்பீங்க, வேலி தட்டி மாதிரி போட்ட மாதிரி. அதுலேருந்து எகிரி குச்சி போன பசங்க வந்து விளையாடின்னு இருந்திருப்பாங்க சின்ன வயசில். ஓடுறதுன்னா அந்த வீட்டில் இருக்கவங்க வயசானவங்க வந்து சாதாரணமாக ஒரு இதை வந்து இப்போ தான் எடுத்து வச்சுட்டு வந்தேன், திரும்பவும் இந்த பையன் அப்படி குச்சி ஓடிச்சு, அதனால தான் போய் நான் உள்ளுக்க வேலை பார்க்குறதா வெளியில் வந்து வேலை பார்க்குறதான்னு தெரிலன்னு கத்திருப்பாங்க. வேலுநாச்சிக்கு வந்து நான் உன் கால் உடச்சி நான் இது வைக்க போகிறேன், நான் அடுத்த இது கடை இதில் வந்து உனக்கு அதில் தான் போட போகிறேன் பாரு அப்படின்ட்டு சும்மா சாதாரணமாக இது பண்ணியிருக்கிறாங்க. இந்த பையன் ஓடினான்னா அவங்களோட எல்லை தெய்வத்தில் அந்த முனிவர் தான் உட்கார்ந்து இருப்பார், பெருசாக ஒரு வால் மாதிரிலாம் வச்சுக்கிட்டு அந்த ஒரு பெரிய ஒரு ஸ்டாச்சு இருக்கும். அவங்கள கும்பிடாமல் அவங்க வந்து அந்த எல்லை தெய்வம்னுவாங்க, எல்லை காவலுக்கு உண்டான ஒரு விஷயம்னுவாங்க. அதில் வந்து எந்த ஒரு உளுந்து எழுந்திரிச்சு போனால் கூட அந்த பையன் வணங்கத்துக்கு தான் உளுந்துச்சா இல்லைனா யாராவது தட்டி விட்டு உழ வச்சாங்களாங்கிறதெல்லாம் அவர் வந்து அந்த பயங்கர
காற்று கருப்பெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக அதை வச்சுருக்காங்க அப்படின்வாங்க. ஆனால் இந்த அம்மாவை வந்து நான் நாச்சியாவுக்கு வந்து வைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் வந்து வேலுன்னொடனே நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்களான்னு அவங்க அதுக்கு போட்டி போட்டு இருப்பாங்க. அவர் ஏன் இருக்கிற காற்று கருப்பெல்லாம் அவர் வாங்கின்னு முழுங்கின்னு உட்கார்ந்து இருக்கிறாரு, நம்மளுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் இல்லையே அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு ரிஸ்க்கு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய படிப்பனன்ட்டு நம்ம வந்து அதுக்காக வந்து அவ்வளோ ஒரு முன்னுரிமை கொடுங்கன்ட்டு எல்லாத்துக்குமே வந்து நம்ம முன்னுரிமை வந்து எது கேட்குறோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் அதில் தான் ரிஸ்க்கு.